பலஸ்தீனத்தினுடைய மற்றொரு ஆயுத பிரிவான அல்லது போராளிகள் குழுவான அபு அலி முஸ்தபா படையணி இது மீண்டும் களத்திலே குதித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பலஸ்தீனத்திலே காசா பகுதியிலே ஹமாஸ் அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான அமைப்போ அதனை ஒத்த ஒரு செல்வாக்கான அமைப்பு அல்லது அதற்கு போட்டியான ஒரு அமைப்பு தான் இந்த முஸ்தபா படைப்பிரிவு என்பது. இவர்கள் இஸ்ரேலுடனான போரிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதற்கு முன்பு வரலாற்றிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட அவர்கள் இந்த ஹமாஸுடனான போரின் போது அவர்கள் இணைந்து செயற்பட்டார்களா என்றால் உண்மையிலே அது பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் இப்போது அவர்களுடைய அறிவிப்பு என்பது எதிர்வரக்கூடிய காலத்தில் அவர்களுடைய வருகையை உலகம் எதிர்பார்க்கலாம். அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாரிய அறிவிப்பாக இருக்கிறது. ஏன்னால் இஸ்ரேலுக்கு சிம்ம சொற்பனமாக திகழ்ந்த ஒரு அமைப்பு இப்போது மேற்கு கரை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபதாஹ் அமைப்பு அங்கே ஆட்சி செய்கிறது. காசாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஹமாஸினுடைய நிர்வாகம் காணப்படுகிறது. ஆனால் ஹமாஸுக்கு மிகவுமே போட்டியாக அல்லது அவர்களோடு கருத்தியலிலே ஒன்றுதான், ஆனால் சற்றே சில விடயங்கள் காரணமாக வேறு ஒரு அமைப்பு. ஆகவே ஹமாஸோடு எப்படி குதுஸ் படைப்பிரிவு இணைந்து செயற்படுகிறதோ, கசாம் படைப்பிரிவு இணைந்து செயற்படுகிறதோ, அதே போல் எதிர்காலத்திலே இந்த முஸ்தபா படைப்பிரிவும் அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு அவர்கள் தங்களுடைய மறைமுகமான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், இஸ்ரேல் அண்மையிலே அறிவித்திருந்தது ஹமாஸ் தலைவர்களை சரணடையுமாறு. அவ்வாறு சரணடைய வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை, ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டிய தேவையும் இல்லை, போராடுவதனால் அது வெறும் பயங்கரவாதம் என்று கருதப்பட்டுவிடக்கூடாது, போராட்டங்கள் எல்லாம் உரிமைகளுக்காக செய்யப்படுகின்றவைகளை தவிர அவைகள் பயங்கரவாதம் கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை இப்போது இந்த முஸ்தபா படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. முஸ்தபா படைப்பிரிவு ஏன் இஸ்ரேலுக்கு அவ்வளவு பயத்தை ஏற்படுத்துகிறது என்றால், வரலாற்றை நீங்கள் ஒரு முறை தெரிந்து பாருங்கள். அதை பற்றியெல்லாம் இங்கே சொல்லப்போனால் காணொளி நீண்டுவிடும். முஸ்தபா படைப்பிரிவினுடைய மிகப்பெரிய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கின்றன. அவை முஸ்தபா படைப்பிரிவினுடைய மீள் வருகை இந்த பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியத்தின் போரில்லை என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்க போகிறது. காரணம், ஏற்கனவே பல்முனை போர்களை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை முறிவடைந்த நிலையில் அங்கே ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்கள் ஒரு புறம், மறுபுறத்திலே அங்கே நேரடியாக ஈரானுடைய அச்சுறுத்தல், இன்னொரு புறத்திலே ஹவுதிகளினுடைய தாக்குதல், அடுத்த புறத்திலே நேரடியாக தரைவழி மார்க்கமாக ஹமாஸினுடைய தாக்குதல்கள், வான்வழி மார்க்கமாகவும் அந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் இன்னுமொரு தாக்குதலையும் அதே பூமியிலிருந்து சந்திப்பது என்பது அவர்களுக்கு அவ்வளவு இலகுவான ஒன்றாக தெரியவில்லை. ஆகவே இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இந்த முஸ்தபா படைப்பிரிவினுடைய இந்த அறிவிப்பு என்பது, முஸ்தபா படைப்பிரிவு தெரிவித்திருக்கிறது, நாங்கள் போராட்டத்தில் எங்களுடைய மக்களினுடைய அதாவது நன்மைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் செயற்படுகிறோமே தவிர எங்களுடைய சொந்த விடயங்களுக்காக நாங்கள் செயற்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை இடையில் கைவிடுவதாக இல்லை என்பதனைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.